ஆக்சிடென்ட்டுடைய விக்டிம் வந்து காம்பன்சேஷன் எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ எங்கன்னா இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரைபுனலில் தான் போய் கிளைம் பண்ண முடியும். பட் இப்போ இது மட்டும் பத்தாது. இப்போ இந்த கிளைம் வந்து அவார்டு கொடுத்துட்டாங்க, ஓகே, விக்டிமுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அதுதான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இப்போ மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனலில் அப்ரோச் பண்ணுறோம், ஓகே, யார் உயிரிழந்தாங்களோ இப்போ அவங்களுடைய டிபெண்டன்ஸ் போகிறாங்க, தே ஆர் கிளைமிங்க இது காம்பன்சேஷன். இப்போ அந்த காம்பன்சேஷன் வந்து யார் கொடுக்கணும்னா, ஒன்று ஓட்டுன ஓனர், ஐ மீன் த வெஹிக்கிள் ஓனர், ஓகே, ஆர் த டிரைவர், ஓகே. ஸோ இந்த ட்ரைபுனல் வந்து அவார்டு வந்து யாரை எதிர்த்து பாஸ் பண்ணுறான்னா, ஒன்று ஓட்டுனவர், அந்த வெஹிக்கிளுடைய ஓனர், ஆர் அந்த டிரைவர். யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஹூ இஸ் டிசீஸ்டு, யார் இறந்தாங்களோ அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும். இப்போ என்ன சிச்சுவேஷன் வரும்னா, ஒன்று டிரைவர் வந்து பாவம், அவன் வேற, அவனுக்கு இந்த ட்ரைபுனல் கொடுத்த அவார்டை காம்பன்சேஷனை கொடுக்கறதுக்கு வசதியே இல்லை, இல்லை ஓனரும் பெரிய வசதி இல்லை. அப்போ இவங்களுக்கு என்ன, ரிலீஃப் வந்து கொஸ்டினபுளாக இருக்கும், ஓகே. ஸோ இப்போ லா என்ன சொல்லுதுன்னா, இறந்துட்டான் ஆனால் ரிலீஃப் கிடைக்கணும், ஆனால் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக விட்டுற முடியாது. இப்போ அதுக்காண்டி தான் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேண்டேட்ரி கட்டாயமாக என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, எல்லா வெஹிக்கிள், ஓகே, எல்லா வெஹிக்கிளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் பப்ளிக் ரோடில் ஓட்டணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வேணும், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வேணும். அப்போ இன்சூரன்ஸில் ரெண்டு விதமான இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் உங்கள் வெஹிக்கிளுக்கு அந்த வெஹிக்கிள் டேமேஜ் ஆனாலோ அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர், அது ஆப்ஷனல். ஆனால் மேண்டேட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது, இந்த தேர்ட் பார்ட்டி கவரேஜ் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ இது இல்லாமல் ஓட்டுனா அஃபென்ஸு. அப்போ இவங்கள்ட்ட கொடுக்க வசதி இல்லைனாலும் நிச்சயமாக அந்த இவங்க வச்சிருக்க வெஹிக்கிளுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்தால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு என்னது காம்பன்சேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் அ மேண்டேட்ரி. இப்போ உங்கள் வெஹிக்கிளுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போடுங்க, அதுக்கு டேமேஜ் ஆனால் கிளைம் பண்ண போடுங்க, அது வேணும், அது வந்து வேறு பிரச்சனை. ஸோ அது வந்து ஆப்ஷன், இது வந்து மேண்டேட்ரி.